இது வந்து கேள்வி நல்லா இருக்கு. ஆனா, இதுலருந்து வெளிவருவதற்கு அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா? இது வெளியில வந்து வர முடியாம சிக்கல்கள், இது கிரகங்களால தான் காரணம். நம்மள வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நெறைய பேர பார்த்துருக்கோம். "கூடா நட்பு கேடில் முடியும்" அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கண் முன்னாடியே, "ஐயோ! இவங்க கூட இவங்கள்ட்டருந்து இவங்க வெளியில வந்துட்டா இது நல்லா இருக்குமே" அப்படின்னு நம்ம புலம்பின நாட்கள் எல்லாமே நமக்கு உண்டு. நம்ம அ வெளி வட்டாரத்துல விஐபிஸ் எத்தனையோ பேரு நம்ம பார்க்குறோம். ஏன் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, சினிமா, அரசியல் இந்த மாதிரியான துறைகள்ல, அதுவும் மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நெனைக்கும் போதே, ஒரு நட்பு அப்படின்னு கூட வந்து ஒருத்தங்க கெடுக்கிறதுக்கு இருப்பாங்க. அதனால இது வந்து வாழ்க்கையில எல்லாருக்கும் இந்த நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒருத்தருக்கு சாதகமாக இருந்தால், அந்த மனிதன் இன்னொருத்தருக்கு பாதகமாக அமையறாங்க. குடும்பத்திலேயே வந்து பாருங்களேன், இப்ப உங்க அப்பாவுக்கு, தாத்தாக்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து அவங்கள பிடிக்காது. இவர் என்ன சும்மா வந்து அட்வைஸ் பண்றது, இவர் சேர்ந்து தான் எங்க வீட்ல இத்தன குழப்பம் அப்படின்னு சொல்லி நம்மளே கூட புலம்புவோம். இதுலேருந்து வெளியில வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஆனால் நம்ம பிள்ளைகள் இப்ப நம்ம சமீபத்துல கோயம்புத்தூர்ல ஒரு இன்சிடென்ட் பார்த்தோம். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ தூரத்திற்கு கொண்டு போய் நம்மள பாதகத்துல எல்லாம் விடுது. நம்ம பிள்ளைங்க ஒரு தீய நட்புகளுடன் சேராமல் இருக்கிறதுக்கு பரிகாரங்கள் உண்டு. அதற்கு தான் நம்ம என்ன சொல்றோம்? கவச்சம் அப்படின்னு சொல்றோம். ஸோ சக்கரத்தாழ்வார் ஒரு பெரிய பலமான நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு தெய்வம். அதனால உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சக்கரத்தாழ்வாரை வணங்குவதற்கு சொல்லிக் குடுங்க. ஆ சக்கரத்தாழ்வார் அதுவும் நரசிம்மரோடையே இருப்பார். ஒரு 12 பிரதட்சணம் நீ பண்ணுப்பா. ஒண்ணும் கஷ்டமே கிடையாது. 12 பிரதட்சணம் தான். அது சனிக்கிழமை பண்ணலாம், ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம், செவ்வாய்க்கிழமை பண்ணலாம். ஸோ கோவிலுக்கு போகக்கூடிய ஒரு பழக்கவழக்கம் சின்ன வயதிலிருந்து, "நீ சக்கரத்தாழ்வாரை பிரதட்சணம் பண்ணு. உனக்கு எந்த தீயதும் உன்னிடத்தில் வராது." அப்படிங்கும் பொழுது, நம்ம குழந்தைங்களுக்கோ, இல்ல நமக்கோ, பெரியவங்களுக்கோ கூட அந்த நட்பு வந்து நமக்கு ஒரு நல்ல சாதகமாக இருக்கக்கூடியத மட்டும் தான் தெய்வம் நமக்கு பக்கத்துல அண்ட வைக்கும். அதனால சக்கரத்தாழ்வாரையும், நரசிம்மரையும் வணங்கும் பொழுது, இந்த மாதிரியான மனிதர்கள்ட்டருந்து நம்ம இட் வில் கீப் அவே.